ஃபேமிலி மக்களே, வெல்கம் டு சினிமா. இந்த ஒரு ஷோல பார்த்தோம்னா இவங்க பேர் பண்ற விதமே சரியில்லைங்க. ஒரு மாதிரி டேலண்ட பாக்குற மாதிரிலாம் தெரியல, வேற எதையோ பாக்குறாங்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஒரு சில சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு. அது என்ன ஷோ, என்னதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம வீடியோல விளம்பரம் பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போயிடலாம். அதாகப்பட்டது இப்படி பொத்தாம் பொதுவா சொன்னா யாருக்குமே புரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அதுக்கு தான் அதை நான் என்ன ஏதுன்னு பிரிச்சு வைக்கிறதுக்கே நாங்க இருக்கோம். இப்போ ஜீ தமிழ்ல கில்லாடி ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கிளாஷா வந்துட்டேன்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் டிவில ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்திருக்கு. இந்த ஷோவோட ஹோஸ்ட் பார்த்தோம்னா முன்னாடி வந்து ரியோ இருந்தாரு. அவரா பயங்கரமான வராச்சே. டான்ஸ்லாம் பண்ணி காமெடி பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபன்னா எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. மைக் வேணா, டிவி வேணா, வேற கண்டஸ்டன்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா பார்க்கவே வேணாம். ஆனா இப்ப வந்து ரியோக்கு பதிலா ரக்ஷன் வந்திருக்காரு. ஒரு வாட்டி அவர் பார்த்துட்டாங்க சொன்னா ஆம்பளைங்களுக்கே ஒரு மேல காதல் வரும். ரக்ஷனை பத்தி குறை சொல்ல முடியாது. பையன் நல்லா ஃபன் பண்ணிட்டு என்டர்டைன்மெண்டா தான் வச்சிருப்பாப்ல. எல்லா இந்த சைடு டான்ஸ் அது எப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிளா சொல்லுங்க, அங்க வாத ஆடுவேன், இங்க டான்ஸ் ஆடுவேன். இல்ல டான்ஸ் நைஸ் ரக்ஷன். பையன் வச்சிருக்கலாம், பையனை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்குன்னே அங்க ஒரு கூட்டமே இருக்கும். கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான ஆளு தான். அண்ட் இன்னொரு ஹோஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இருந்தவங்க தான் நம்மளோட ஆஞ்சலின். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒரு பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றத போக போக தான் பார்க்க தெரியும். போக போக தான் பார்க்க தெரியும். போக போக தான் பார்க்க தெரியும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. கால் கட்டவர்ல எடுத்து காதுல வச்சாங்க அப்படின்ட்டு அதை சொல்லும் போதே நான் ரக்ஷன் இமேஜின் பண்ணி பார்த்தேன், அது அவங்க வச்சா எப்படி இருக்கும். அந்த அப்படி ஜட்ஜஸ் பக்கம் போனோம் அப்படின்னா ஸ்ரீதேவி, விஜயகுமார், ரம்பா, அதுக்கப்புறமா நம்மளோட சாண்டி மாஸ்டர், அங்கேயுமே ரெண்டு குயின் ஒரு கிங் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கலாதான் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஆமா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஷோல என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஷோ பாக்குறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன மாதிரி இந்த ஷோ கொஞ்சம் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த ஷோல என்ன நடக்குது அப்படின்னா பேரிங்கா அது மேட்ரிமோனி இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல நாங்களும் பண்ணுவோம் மாமா எப்படிடா இருக்க மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு பேரிங் பண்றாங்க. அதுல ஒரு புது கான்செப்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பிட்டிங். நீங்க என்னமோ சொன்னீங்க, ஆனா என் காதுல தப்பா விழுது. என்னடா பேரிங் பிட்டிங்னு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏய் வாயை முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. உள்ளுக்குள்ள ஏதோ வித்தியாசமான கான்செப்ட் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்துறோமா? இந்த ஒரு ஷோல பார்த்தோம்னா ஒரு 12 குயின்ஸ் இருக்காங்க. இவங்களை வெளியூர்ல இருந்து கூட்டு வந்திருக்காங்க. டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருக்க செலிபிரிட்டிஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா டேலண்ட் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்ல. நம்ம விஜய் டிவி பேசிக்காவே அதானே பண்ணுவாங்க. இல்ல அதெல்லாம் தாண்டி பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னா இவங்களோட ஷோவை ஊர்ல எல்லா ஊர்லயும் பாக்கணும்பா அப்படின்றதே இவங்களோட கான்செப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீசென்ட்டா எல்லா பிளேஸையும் ரீச் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு 12 குயின்ஸ் இங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 17 கிங்ஸ் வராங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவங்க கூட நான் பேர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடா போய் பேர் ஆகிக்கலாம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பிட்டிங். என்னடி சொல்ற? அதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு குயின் கிட்டயுமே ஒரு 100 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு காயின்ஸை வச்சுதான் இவங்க பிட் பண்ண போறாங்க. ஒவ்வொரு கிங்குமே வந்து இவங்களுக்கு முன்னாடி 2 மினிட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்களோ அவங்க வந்து பஸரை அழுத்தி பிரஸ் பண்ணணும். அந்த பிரஸ் பண்ண பஸர்ல டாப் 3 பஸர்ஸ் யார் பிரஸ் பண்ணா அப்படின்றத பொறுத்து 1 2 3 பிரிக்கிறாங்க. பிரிச்சு ஒவ்வொருத்தர்கிட்டயா வந்துட்டு பிட் பண்ண சொல்றாங்க. ஸ்டார்டிங் வந்து 25 காயின்ஸ் வச்சு பிட் பண்ணும். அண்ட் அகைன் இந்த ஏலம் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதிகமா 5 காயின்ஸ் அதிகமா வச்சு அடுத்து ஒரு 30 35 40 சொல்லிட்டு பிட் பண்ணலாம். இதுல யார் அதிகமா காயின்ஸ் கொடுத்து பிட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து பேர் ஆகிக்கலாம். அண்ட் தென் அவங்க கிட்ட காயின்ஸ் முடிஞ்சதுனாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க கூட தான் பிட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு மெத்தடா இல்ல? ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன். நீ சீப்பாலா இருந்திருக்க. சரி விடுங்க, இப்படிதான் பிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதான் வந்து பிட்டிங் ப்ராசஸ். இன்கேஸ் வந்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு ஆனா யாருமே பிட்டிங் பண்ணல அப்படின்ற பட்சத்துல சேவ் பண்ணணும்னு விரும்பினா நம்ம ஜட்ஜஸ் வந்து ஹார்ட் கொடுத்து அவங்கள சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல. இன்கேஸ் லாஸ்டா யாருக்கும் பேர் இல்ல அப்படின்னா இவங்க வந்து பேர் ஆகிப்பாங்க. அண்ட் தென் இன்னும் ஒரு ஸ்பெஷலான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கானா வினோத்தும் அரோராவும் வந்துட்டு இந்த ஒரு ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் பண்றதை தாண்டி அவங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அரோரா வந்து எத்தனை பேருக்கு ஒரு நாள் போய் ஹார்ட் கொடுத்து அவங்க போய் பேசிட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் தான் பிட்டிங்கோட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இதுக்கு மேலதான் பேரிங்கே ஸ்டார்ட் ஆகுது. என்னடா இது பிட்டிங் ப்ராசஸ் இப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப பேரிங் அதை விட மோசமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இனாப்பா சொல்ற அப்படின்னு பாக்குறப்போ என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற
கேள்வி வர்றதே கிடையாது. நினைச்சண்டா கொத்தா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலை தான். இவங்க வந்துட்டு ஒரு டான்ஸ பார்த்தோ டேலண்ட பார்த்தோ இவங்க எல்லாம் வந்து பேர் பண்ற மாதிரி இல்ல. பையன் அழகா இருக்கானா, சட்டை கிழிச்சிட்டு ஆடுறானா, பாடி சூப்பரா இருக்கா, இன்னும் ஒரு மாதிரி அசிங்கமா ஆனா சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பேச மாட்டோம், பிகாஸ் நம்ம டீசென்டான ஆள் இல்லையா. அந்த மாதிரி தாங்க இவங்க பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அன்ஃபேரா இருந்துச்சு சொல்ல போனா. கிங்ஸோட செலக்ஷன் தான் இப்படி அன்ஃபேரா இருக்குன்னு பார்த்தா, குயின்ஸ் எல்லாம் எப்படி நம்ம விஜய் டிவி பிடிச்சிருக்காங்க. நம்ம ஜீ தமிழ் பக்கம் எப்படி நம்ம கூமாபட்டி, நம்மளோட சாந்தினி இவங்க எல்லாம் கூட்டு போய் ஜீ தமிழ்ல அடாப்ட் பண்ணி வச்சிருக்கு பாத்தீங்களா. இப்ப புதுசா இன்ஸ்டாகிராமோட ஃபேமஸ் வேற கிறிஸ்டியன் ஐஷ். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்களே கூப்பிட்ட மாதிரி நாங்களும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் இருக்கிறவங்களும் ஒரே இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற குயின்ஸா கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம மிருதுலா வச்சுதான் சொல்ல போனா ஷோவே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். நீ உன்ன இருக்கு பத்தியா அவங்களும் கடைசி வரைக்குமே பேர் பண்ணாம நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள வச்சுதான் ஷோ எபிசோடே ஓடுனுச்சு. இவங்க பேரிங் பண்ற லட்சணத்தை பார்த்து அங்க வந்து கானா வினோத்தை பயங்கரமா ஒரு கலாய் விட்டுருப்பாரு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரபுதேவாவை இறங்கி வந்து டான்ஸ் ஆடினா மட்டும்தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க போல, இந்த மாதிரி இருக்கவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கலாய் விட்டுருப்பாரு. ஆனா அது உண்மையாலுமே கரெக்டா இருந்துச்சு இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா ஈஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருப்பாரு. அவர் சூப்பரா அழகா டான்ஸ் ஆடிருப்பாரு. எந்த ஒரு ஜிம்னாஸ்டிக்கும் இல்லாம எந்த ஒரு ஸ்டண்ட்டும் இல்லாம ஒன்லி டான்ஸோட மட்டுமே காமிச்சிருப்பாரு. பட் யாருமே அவரை பிட்டிங் பண்ணவே கிடையாது. நம்மளோட ஜட்ஜஸ் கூட சொல்லியிருப்பாங்க அவங்க ஏன் பிட் பண்ணலன்னு தெரியல, பட் நீங்க சூப்பரா ஆடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மனுஷன் அதையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து கடைசி வரைக்கும் ஸ்மைல் மாறாம ரொம்ப கியூட்டா டான்ஸ் ஆடிட்டு போனாரு. நீங்க தோல்வியா நான் என்னைக்கு ஜெயிச்சேன் வாழ்க்கையில, இதுல மட்டும் ஜெயிச்சேன். ஐயா கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு. அரோரா கூட வந்து ஹார்ட் கொடுத்து ரொம்ப கியூட் டான்ஸ் ஆடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் இவங்க எப்படி பேர் பண்றாங்க அப்படின்னு. இன்னொரு ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்தோம்னா சந்தீப் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாரு. அவருமே வந்து ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடினார். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா, ஒரு என்டர்டெய்னரா, ஒரு ஃபன்னா, ரொம்ப கியூட்டா, அழகா, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். ஆனா அவரையுமே யாருமே பிட்டிங் பண்ண கிடையாது. இன்ஃபேக்ட் இதுல வந்துட்டு கடைசியா ஜட்ஜஸ் எல்லாம் சேவ் பண்ண ஒரு கண்டஸ்டன்டாவே இவர் இருந்தாரு. அந்த சேவ் பண்ண தருணத்திலயுமே இவரை யாருமே வந்துட்டு இது பண்ண. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ, இந்த எண்ணத்தை மாத்திக்க. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது இவங்க டான்ஸ பார்க்கல. பையன் நல்லா இருக்கிறானா, சூப்பரா இருக்குதா, டான்ஸ் ஆடினா ஜோடி நல்லா இருக்குமா, இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் வச்சுட்டு எப்படி இந்த ஷோல சர்வைவ் பண்ண போறாங்க அப்படின்றதான் தெரியல. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இவங்க பண்ற இந்த பிஹேவியர் எல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற ஜட்ஜஸ் சொல்லிருப்பாங்க, நீங்க செலக்ட் பண்றது லைஃப் பார்ட்னர் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஓன்லி டான்ஸ் பார்ட்னர். அப்போ டான்ஸுக்காக ஒரு ஆப்டான ஒரு ஜோடி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். பார்க்க அழகா இருக்காங்களா அப்படின்லாம் ரொம்ப அன்ஃபேரா செலக்ட் பண்ணிருக்க கூடாது. பட் ரொம்பவுமே கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, என்னடா ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. அண்ட் இதுல ஒரு ஃபன்னான ஒரு மொமெண்ட் கூட நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சாண்டி மாஸ்டர் இருக்காரு இல்லையா, இவர் இந்த அளவுக்கு சேட்டை பிடிச்ச பையனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் இவர் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறப்போ இவருக்குள்ள இப்படி ஒரு சுயரூபமா அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. அதுல எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு பார்த்தோம்னா, நம்மளோட மிருதுலா வந்து ரொம்ப நேரமா யாரையுமே செலக்ட் பண்ணாமே இருந்திருப்பாங்க. அப்படியே அவங்க பண்ணியிருந்தாலுமே அண்ட் அந்த பசர் வந்துட்டு இவங்க முன்னாடி கிளிக் பண்ணிருக்க மாட்டாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து பிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பிள்ளைய வந்து எல்லாரும் மிச்சருன்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நம்ம மிருதுலா பிட் பண்ணதுக்கு அப்புறம் சாண்டி மாஸ்டர் போயிட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்குமா, நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் பார்ப்பேன், நீ செம்ம டான்சரு, உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் சொல்லியிருப்பாரு. புள்ளப்பா ரொம்ப இமோஷனல் ஆயிடும். அழுதே பிடிச்சி சொல்ல போனா அந்த டைம்ல இவர் பாக்கெட்ல இருந்து எடுப்பார். நானுமே பார்க்க இமோஷனல் ஆயிட்டேங்க. பரவாயில்ல செம்ம சீன்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே நம்ம விஜய் டிவி வந்து ஏதாவது சென்டிமெண்டான சீன்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க போலன்னு பார்த்தா கடைசியா மிச்சர் பாக்கெட் எடுத்துக்கு பொசுன்னு கொடுத்துட்டாரு. பாக்குறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பயங்கர காமெடியா தான் இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு ஃபன் மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரமோத் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருப்பாரு. அதெல்லாம் வந்தோடனே மாசா டான்ஸ் ஆடி எடுத்தோடனே 100 பாயிண்ட் வாங்கி செலக்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அவரை பேச வைக்கணும் இல்லையா, அவர் எப்படி இந்த தருணத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேக்குறப்போ வந்துச்சு பாருங்க ஒரு வாய்ஸ். ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸா இருக்கேடா, என்னடா ஆள் இப்படி இருக்கான், டேலண்ட் சூப்பரா இருக்குது, வாய்ஸ் என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த வாய்ஸ் வச்சு அவங்க கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. என்னதான் நாங்க ஒரு மாதிரி ஃபன் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட கொண்டு வந்து சொன்னாலுமே இவங்க பண்ண அந்த அன்ஃபேரான ஒரு பேரிங்க்கு ஈடு இணையா எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுட்டு இவங்க கிங்ஸ் குயின்ஸ் அப்படின்னு சொல்றப்பலாம் சரி ஓகே, எங்க இருந்தோ டேலண்ட் எல்லாம் கூட்டு வந்து இவங்க சூப்பரா பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ டென்ட் பண்ணாதான் நான் செலக்ட் பண்ணுவேன், டான்ஸை பார்த்து நான் செலக்ட் பண்ண மாட்டேன், ஜிம்னாஸ்டிக்கா இருக்கணும், சூப்பரா பாடியா அழகா பிசிக்கலி அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேர் பண்ணிட்டு இருக்காங்க.
கேவலமான ஒரு விஷயமா தான் எங்களுக்கு பாக்குறவங்களுக்கு இருக்கு. இந்த பேர் எப்படி ஆட போறாங்க அப்படின்றத போக போக தான் தெரிஞ்சுக்க போறோம். 2 ஷோல எது பெருசுன்னு சொல்லிட்டு நாங்க அடிச்சதுடா கம்போம் அப்படின்ட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. போக போக பார்ப்போம் எந்த ஷோ ஜெயிக்குது அப்படின்றத. அண்ட் இந்த ஒரு வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு இது போன்ற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.